குஞ்சு சொர்ணக்கட்ட ஜென்மம் சீமானு இவன் பேசுறது சரியா இவனுங்களாம் இதோட மூடிக்கிட்டு போத்திட்டு சாட்டை ஒரு நாய் இருக்கும், சாட்டை நாய். அந்த சாட்டை நாய் என்ன செய்யுது, அவருடைய இயக்கத்தோட தலைவனை கொன்னுட்டு தான் அவர் பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணி இருக்குது. அதை என்ன சொல்றாங்க, முத்துக்குமாரை கொன்னுட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அவர் பொண்டாட்டிய. வெக்கமா இல்ல? ஒரு அண்ணனா நீ பழகிருப்ப, தம்பியா பழகிருப்ப, எப்படியோ நீ பழகிருப்ப. அவர் பொண்டாட்டிய சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த பொம்பளைய குடும்பப்பட்டு அவ சொத்துல வாழ்ந்துட்டு இருக்க நாய் நீ ஏன் அடுத்தவங்களை பத்தி பேசுற? ஒரு யூடியூப்பை வச்சுக்கிட்டு அதில் வந்துடுற நீ. உன்னை யூடியூப்ல கமெண்ட்ல கழுவி 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 ஊத்துறாங்க. ஆனா நீ அதெல்லாம் ஒண்ணுமே சட்டையே பண்ணிக்க மாட்டேன்ற. நான் பேசுறத பேசியே தீர்வேன்னு சீமான் கூட சேர்ந்து நீ ஆடுற. சீமான் சொல்றாரு எல்லா பேனர்லயும் சிஎம் சிரிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நீ இதை மட்டும் ஏன் சொல்ற? சிஎம் வந்து இப்படி திரும்பிட்டு இருக்கார், சிஎம் இந்த பக்கம் பார்க்கிறார், சிஎம் கீழே பார்க்கிறார், சிஎம் மேலே பார்க்கிறார், சிஎம் வந்து கையை இப்படி ஆட்டுறார், சிஎம் வந்து நகத்தை கடிக்கிறார். இதெல்லாம் கேளு, ஏன் இதை மட்டும் ஏன் விட்டு வைக்கிற? சிஎம்க்கு எங்க அண்ணி சிஎம்க்கு வந்து எப்படி தெரியுமா, எங்க அண்ணி பொண்டாட்டி இல்ல, சீமான் தான் பொண்டாட்டி. அதனால புருஷனை பத்தி எனி டைம் யோசிக்க தான் அவனுக்கு வேலை. நீதியோட வந்திருக்க இன்மை நீதி அது போடுது பாரு போஸ்ட், வெளிநாட்டுல இருந்து ஒருத்தைய கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்குற போஸ்ட் போடுது. அதெல்லாம் ஒரு புள்ளையா? அசிங்கமா இல்ல உங்களுக்குலாம்? நாங்க இதை பத்தி எங்கேயா பேசிட்டு இருக்கோமா, இல்ல இதை பத்தி ஏதாவது விமர்சனம் பண்றோமா உங்கள்கிட்ட வந்து? அது உன்னோட பர்சனல், அதனால நாங்க எதுலயும் தலையிட கிடையாது. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு பர்சனல் இருக்கு. இந்த ஆமை குஞ்சு இந்த இவன் இருக்கிறான் சொர்ணக்கட்ட ஜென்மம் சீமானு இவன் பேசுறது சரியா இவனுங்களாம் இதோட மூடிக்கிட்டு போத்திட்டு சாட்டை ஒரு நாய் இருக்கும், சாட்டை நாய். அந்த சாட்டை நாய் என்ன செய்யுது, அவருடைய இயக்கத்தோட தலைவனை கொன்னுட்டு தான் அவர் பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணி இருக்குது. அதை என்ன சொல்றாங்க, முத்துக்குமாரை கொன்னுட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அவர் பொண்டாட்டிய. வெக்கமா இல்ல? ஒரு அண்ணனா நீ பழகிருப்ப, தம்பியா பழகிருப்ப, எப்படியோ நீ பழகிருப்ப. அவர் பொண்டாட்டிய சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த பொம்பளைய குடும்பப்பட்டு அவ சொத்துல வாழ்ந்துட்டு இருக்க நாய் நீ ஏன் அடுத்தவங்களை பத்தி பேசுற? ஒரு யூடியூப்பை வச்சுக்கிட்டு அதில் வந்துடுற நீ. உன்னை யூடியூப்ல கமெண்ட்ல கழுவி 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 ஊத்துறாங்க. ஆனா நீ அதெல்லாம் ஒண்ணுமே சட்டையே பண்ணிக்க மாட்டேன்ற. நான் பேசுறத பேசியே தீர்வேன்னு சீமான் கூட சேர்ந்து நீ ஆடுற. சீமான் சொல்றாரு எல்லா பேனர்லயும் சிஎம் சிரிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நீ இதை மட்டும் ஏன் சொல்ற? சிஎம் வந்து இப்படி திரும்பிட்டு இருக்கார், சிஎம் இந்த பக்கம் பார்க்கிறார், சிஎம் கீழே பார்க்கிறார், சிஎம் மேலே பார்க்கிறார், சிஎம் வந்து கையை இப்படி ஆட்டுறார், சிஎம் வந்து நகத்தை கடிக்கிறார். இதெல்லாம் கேளு, ஏன் இதை மட்டும் ஏன் விட்டு வைக்கிற? சிஎம்க்கு எங்க அண்ணி சிஎம்க்கு வந்து எப்படி தெரியுமா, எங்க அண்ணி பொண்டாட்டி இல்ல, சீமான் தான் பொண்டாட்டி. அதனால புருஷனை பத்தி எனி டைம் யோசிக்க தான் அவனுக்கு வேலை. சரியா? அவன்லாம் ஒரு மனுஷனா? மானங்கட்ட ஜென்மம். இந்த ஜென்மம் சோர் தின்ற ஜென்மமா இருந்தா பஸ் ஸ்டாப்பில் எதுக்கு பேனர் வச்சிருக்கீங்க சீமான் கேக்குறாரு. அவங்க வைக்கலையா? அரசாங்க பணத்தை செலவு பண்ணி எல்லா பஸ் ஸ்டாப்லயும் சிஎம் சிரிக்கிற மாதிரி ஒரு பேனர். ஒரே ஒரு நிமிஷம் இல்ல, அவங்க ஆட்சியில் அவங்க பேனர் வைக்கலையா, கட் அவுட் வைக்கலையா? சீமான் தாங்க ஆச்சு, அவர் தானே வச்சாரு. அவர் பணத்துல தான், அவர் வந்து கவர்மெண்ட் பணத்துல வச்சாரு. அது எங்க இஷ்டம். அரசாங்க பணத்தை நீ வைக்கிறனா மக்கள் நாங்க இருக்கிறோம், நாங்க கேட்டுப்போம். சரியா? நாங்க பேசாம நாங்களே எங்க சிஎம் நல்லது பண்ணும் போது அவர் அரசாங்க பணத்தில் தான் வைக்கிறான்னு உனக்கு தெரியுமா? நீ பாத்தியா? அதோட கணக்கு லிஸ்ட் ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? நீ வச்சிருக்கியா? ப்ரூஃப் வச்சிருக்கியா? நாங்க வெள்ளா இருக்கோம். யாரு? ஒரு அமைச்சர் கூட உருப்படியா இல்ல. எந்த அமைச்சர் உனக்கு உருப்படியா இல்ல? எந்த அமைச்சர் உருப்படியா இல்லாத அமைச்சரோட லிஸ்டோட ஒரு அவர் என்ன செய்யலான்றது நீ எங்களுக்கு காட்டு ப்ரூஃபோட. எந்த ப்ரூஃபுமே இல்லாம இப்போ நடக்கிற பிரச்சனைகள் அமைச்சர்கள் எல்லாமே வந்து இவங்க இடையூறு பண்றதுனால தான் அது கூட நடக்குது. இல்லாட்டி கண்டிப்பா அவங்க எல்லாமே நல்லா தான் பேசுறாங்க, நல்லா தான் நடத்துறாங்க, நல்லா வழி நடத்தி கொண்டு போறாங்க. உள்ளூர் கவுன்சிலர் எல்லாமே வந்து தேவையில்லாத வேலை பண்ணி அவங்களுக்கு இருந்து கெட்ட பேர் உண்டு பண்றாங்க சார். உங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லைங்க. வேலைன்னு ஒன்று நம்ம மக்கள் என்ன செய்யறோம், கஷ்டப்படுறோம் இல்லைங்களா? காலையில இருந்து சாயங்காலம் வேலைக்கு போய் கஷ்டப்படுறோம். அதனால வந்து நம்ம புறம் பேசுறதுக்கு நம்ம டைம் கிடையாது. இவனுங்களுக்கு வேலை வெட்டி கிடையாது. ஏன்னா மக்கள் பணத்தை தின்னு ருசி பார்த்துட்டானுங்க. மக்கள் பணத்தை தின்னு ருசி பார்த்துட்டாங்க. இப்ப மக்கள் பணத்தை தின்ன முடியாது. இப்பான்னு இல்ல, ஜென்மத்துக்கு தின்ன முடியாது. இவனுக்கு வரவே முடியாது. யாரு? சீமான் சொல்றாரு நாங்க ஓட விடுறோமா, வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றாரு. நாங்க ஓட விடுறோமா, அவர் எங்களை ஓட இப்ப ஓட விட்டது நாங்க ஓட விட்டுருக்கோமா, நீங்க ஓட விட்டுருக்கீங்களா? எங்களை தேர்தல் முடிஞ்சிச்சுல, எங்க அண்ணன் வந்து ஜெயிச்சு வந்துட்டார்ல, இப்ப நாங்க ஓட விட்டோமா, நீங்க ஓட விட்டுருக்கீங்களா? எங்களை இதுல ஜெயிச்ச எங்களுக்கு உங்களுக்கு இந்த 2 தேர்தல் எங்களை ஜெயிச்ச உங்களை ஓட விட முடியாதா? ஓட வைப்போம். அது வரையும் தான் இந்த ஆட்டம்லாம் நீங்க ஆடிட்டு
இருக்க போறீங்க. இது ரெண்டுல ஜெயிச்சு நாங்க முழுசா ஜனநாயகத்தை ப்ராசஸா க்ளீன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கு. மக்கள் அவங்க வேலையை கரெக்டா பார்ப்பாங்க, நிம்மதியா இருப்பாங்க. இந்த நான் என்ன சொல்றேன், நான் முதல்ல இந்த சன் நியூஸும் தூக்கணும், சன் டிவியை தூக்கணும், இந்த சன்னை பத்தின எந்த இதுவா இருந்தாலும் தூக்கணும். இந்த சன் டிவில நாடகம் போடுறானுங்களே, எவனாவது ஒரு குடும்பத்தோட இருந்து சந்தோஷமா இருக்க நாடகம் இருக்குதா? ஒருத்தி ஒன்னு குடும்பத்தை கெடுக்கணும், இல்ல ஒரு புருஷனை கூட்டிட்டு ஓடணும், இல்லையா ஏற்கனவே ஒரு புருஷன் வச்சிருக்கிறவன் இன்னும் கல்யாணம் ஆனவன் மேல ஆசைப்படணும். இப்படித்தான் அந்த சீரியல் போகுது. சரியா? எந்த சீரியலும் சரி கிடையாது. கலைஞரை பத்தி இப்ப பேசுறாங்க, அவர் வந்து அபிஷியலா தான் வச்சிருந்தாரு, என்ன தப்பு பண்ணாரு? உதயநிதி பேசுறது கலைஞர் முடிச்சு போறீங்கன்னு கேக்குறாங்க. அபிஷியல் வைக்கிறது தப்பு தாங்க. நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம் உன்னோட எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சிருந்தா தப்பு தானே, அது தப்பு தானே. அதை எப்படி அபிஷியல் ஆக்க முடியும்? சட்டம் என்ன சொல்லுது? நீ ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவி வச்சிருந்தாலும் தப்புன்னு தான் சட்டம் சொல்லுது. அப்ப கலைஞர் 3 வச்சது அதை எப்படி அபிஷியல் ஆகணும்? நம்ம சொல்றோம் ஹரிச்சந்திர ஆயிடுவார் அவரு. 3 கண்ணுக்கு தெரியாம என்ன எத்தனை அது நம்மளுக்கு தேவை. அவர் 3 போட்டு கடை ஹரிச்சந்திர ஆயிடுவாரா? நாங்க பர்சனலா பேசுறோம். முதல்ல அவரே பேசுறாங்க. ஒரு சமுதாய சீர்கேடுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட முதல் ஆளே கருணாநிதி தான். கருணாநிதி தான் சமுதாய சீர்கேடுக்கு முதல்ல என்ன சொல்லுவாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டதே கருணாநிதி தான். கருணாநிதி வழியில் வந்தவர்கள் அவர் பையன் ஸ்டாலின், அவரோட பையன் உதயநிதியோட வந்திருக்க இன்பநிதி, அது போடுறது பாரு போஸ்ட், வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்குற போஸ்ட் போடுது. அதெல்லாம் ஒரு புள்ளையா? அசிங்கமா இல்ல உங்களுக்குலாம்? நாங்க இதை பத்தி எங்கேயா பேசிட்டு இருக்கோமா, இல்ல இதை பத்தி ஏதாவது விமர்சனம் பண்றோமா? வந்து அது உன்னோட பர்சனல், அதனால நாங்க எதுலயும் தலையிட கிடையாது. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு பர்சனல் இருக்கு. நீ அவங்க அடுத்தவங்க பர்சனல் டச் பண்ணி பார்க்கணும் நீ நினைக்காத. நீ அண்ணனோட பர்சனல் நீ டச் பண்ணணும் நீ நினைச்சனா, நீ இதற்கு உண்டான பலனை நீ ரொம்பவே அனுபவிப்ப. அவங்க வேலையை பார்க்குறாங்க, நீ உன் வேலையை பாரு. இஷ்டமா இருந்தா ஒழுங்கா நீ வந்து நாட்டில் நல்லது பண்ண முடிஞ்சா பண்ணு, பண்ண முடியலையா மூடிக்கிட்டு வீட்டில் உட்காரு. உனக்கு மக்களோட பணத்தை கொள்ள அடிச்சு நிறைய சேர்த்து வச்சிருக்கிற. சரியா? ஆட்சியில் 5 வருஷம் ஆட்சியில வந்து நீ லண்டன்ல இருந்த, துபாயில இருந்த, அங்க புடுங்கின இங்க புடுங்கின. இப்ப வந்து நீ இந்த ஆட்சியில நீ வந்து என்ன கொடி தூக்கி நிக்கிற? நல்லா நடக்கிற ஆட்சி, ஊர் நல்லா இருக்கு, மக்கள் நல்லா இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷங்க, பெண்கள் பாதுகாப்போட நடமாடுறாங்க. இப்படி இருக்கிற ஆட்சியில நீ என்ன வந்து குத்தம் கண்டுபிடிக்கிற? உன் ஆட்சியில அவ்வளோ கொலை நடந்துச்சு, அவ்வளோ பாலியல் வன்முறை நடந்துச்சு. இன்ன வரையும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த சார் யாரு சொல்லியிருக்கியா? சார் யாரு? அதெல்லாம் நம்ம மக்கள் நாங்கள் மறந்து போயிட்டு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? இதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நாங்கள் எதையும் மறக்கல. அதை நாங்கள் தோண்ட வேண்டாம், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். அவங்க வேலையை பார்க்குறோம். மக்களை நிம்மதியாக அவங்க வேலையை பார்க்க விடு. நீ இப்படியே எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தனா மக்களோட புரட்சி உன் வீட்டுக்கே வந்து வெடிக்கும். அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற மாதிரி இருக்கும். இதை நான் வந்து உதயநிதிக்கு ஒரு கட்டளையாவே சொல்றேன். வார்னிங்கா தான் அந்த ஆளுக்கு சொல்றேன் நான். இதோட நீ நிறுத்திக்கோ. நீயும் சரி, சீமானும் சரி, உன் கூட அல்லு கை சில்லு கை எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த ஒரு பதில் தான். ஒழுங்கா இருந்துக்கோங்க. இதுக்கு மேல ஏதாவது நீங்க எங்ககிட்ட பிரச்சனைக்கு வந்தீங்கன்னா இனிமேல் நீங்க இருக்க மாட்டீங்க. உங்களை என்ன பண்ணணுமோ நாங்க சட்ட பிரகாரம் பண்ணிட்டு போவோம். வாயை வச்சு சும்மா இருக்கணும். நீ பெண்களை பத்தி பேசக்கூடிய அருகதை உனக்கு கிடையாது. ஏன்பா உங்களெல்லாம் பெத்ததெல்லாம் ஒரு பொம்பளை தானே பெற்றிருக்காங்க. அசிங்கமா இல்ல? பொம்பளைங்களை பத்தியே நீங்க பேசுறீங்களே. பொம்பளைங்க ஓட்டில் தான் நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க. இப்ப அப்ப வந்து பொம்பளைங்க நல்லவங்க, இப்ப ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச கெட்டவங்களா? அப்ப ஓட்டு போட்டாங்க, யாராவது வந்து நமக்கு நல்லது பண்ண மாட்டாங்களான்னு. ஆனா எங்களை முழுங்கி எங்களுடைய ரத்தத்தை குடிக்கிற ஒரு கட்சி தான் இந்த வரை நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்திருக்கிறது என் அண்ணன் வந்து இறங்கி இருக்கிறது, மக்களுக்கு நல்லது பண்ணணும், நல்லது செய்யணும் அப்படின்னு அவர் இறங்கி அவர் தெளிவா பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு? கடுப்பேத்துக்கிற கம்முன்னு உசுப்பேத்துற உம்முன்னு இருங்க, வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். அந்த மாதிரி தான் அவர் எல்லா இடத்துலயும் நடந்துக்கிறாரு. அவங்களுக்கு வைத்தறிச்சு அவர் நடந்துக்கிறாரு. அதனால வந்து அவர் என்னடா நம்ம வம்புக்கு இழுக்கிறோம், ஆனா அவர் வரமாட்டேன்றாரு. வம்புக்கு வராம இவர் எப்படி நம்ம இழுத்து விடலாம் அப்படின்னு அவங்க ஐடியா பண்றாங்க. அவர் மைண்ட் வந்து எப்படி தெரியுமா? அவர் எல்லாத்தையும் விட செம்ம மைண்ட் அவருது. அவரோட மைண்ட் கான்சியஸ் யாருக்குமே வராது. அவர் அமைதியா போயிட்டு இருக்காரு. அவர் என்ன ஒன்னே ஒன்று அவரோட மைண்ட்ல வச்சிருக்கிறது மக்கள் மட்டும்தான். மக்களை மட்டும்தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு சிஎம் மக்களை மனசால நினைக்கும் போது மக்களும் அந்த சிஎம் தான் மனசார நினைப்பாங்க, அவருக்கு தான் இருப்பாங்க. இப்போ இல்ல தமிழ் மொழி தமிழ் பற்றுன்றாங்களேண்ணா, இந்த 10ஆம் வகுப்புல எத்தனை பேர் தமிழ்ல 100க்கு 100 எடுத்தாங்க? டிஎம்கே அடிக்கடி பேசுதா தமிழை வளர்க்குறோம், தமிழ் மொழிக்கு பாசம் காட்டுறோம். ஆமா, தமிழ் தமிழ்
அப்படின்றானுங்களே. இப்ப இவன் பேரன் போய் படிச்சுட்டு வந்தானே, எந்த ஊர்ல படிச்சிருக்கான்? லண்டன்ல தானே படிச்சிருக்கான். உள்ளேயும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்ட கூட்டுறா இதெல்லாம். நீயா உன் பேரனை இங்க சென்னையில படிக்க வைக்கிறது ஸ்கூல் இல்லையா? இல்ல உன்கிட்ட காசு இல்லையா? பணம் இல்ல அவருக்கு. எல்லாம் ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன இல்ல உனக்கு? நீ வந்து உன் வீட்டு புள்ள வந்து படிச்சு நல்லா இருக்கணும். ஆனா மக்கள் வந்து ஒரு 3வது மொழி எடுத்துட்டாங்கன்னா ஐயோ அதெல்லாம் வரக்கூடாது, இங்க உள்நாட்டுல வரக்கூடாது, மக்கள் மொழியால பிரிக்கப்படுவார்கள். அப்ப உன் பேரனுக்கு எத்தனை மொழி தெரியும் சொல்லு பார்க்கலாம்? ஹிந்தி வர வேணா, ஹிந்தி வர எத்தனை மொழி தெரியும்? தமிழ் என்ன காப்பாத்துனாங்க? இதெல்லாம் வந்து மக்கள் தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? அக்காவுக்கு பொது தெரியல. ரொம்ப விவரமா இருக்கோம் நாங்க, எல்லாமே நாங்க தெரியும். தமிழ் மொழியில எத்தனை மாணவர்கள் ஒண்ணே என்ன தெரியுமா? ஸ்டாலின் வந்து மக்களை முட்டாளு, தற்குறி தற்குறி தற்குறின்னு நீதான் தற்குறி. தெளிவா வராங்க மக்கள். அதனால இப்ப ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கோங்க நாங்க, கான்ஃபிடென்ட்டா ரொம்ப தெளிவா இருக்கோம் நாங்க. தற்குறி நாங்க இல்ல, நீ தான் தற்குறி. மக்களை தற்குறின்னு சொல்றது உனக்கு எந்த அருகறியுமே இல்லை. ஒரு நாங்க உன்ன சொல்லல, நீ தான் தற்குறி தற்குறி தற்குறி. இனி பெண்களை பத்தி நீ பேசினாலோ எவனா இருந்தாலும் இனி வந்து முடிவு வேற மாதிரி இருக்கும். நாங்களே இறங்குவோம் களத்துல, சரியா? இனிமே ஒழுங்கா இருந்து ஒழுங்கா நல்லபடியா நடந்துக்கிறது வழியை பாருங்க. விஜய பிரபாகரனுக்கு அரசியலை பத்தி பேச கொஞ்சம் கூட அருகதையே கிடையாது. விஜயகாந்த் சார் மேல ஒரு மரியாதை எல்லாருக்குமே இருக்கு. இவர் அப்பம் பேரை கெடுக்கிறதுன்னு பிறந்த பிள்ளைங்க இந்த ஆளு, சரியா? இவங்க அம்மா அதையும் இவருக்கு பல மடங்கு அவங்க அம்மா புருஷனோட பேரையும் கெடுத்துட்டாங்க, கட்சியும் கெடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் கெடுத்துட்டு பணத்துக்காக, எப்படி ஆஃப்டர் ஆல் பணத்துக்காக பிரேமலதா போய் ஸ்டாலின் காலில் விழுந்து, ஒன்று எங்களுக்கு பணம் கிடைச்சிருச்சு, பதவி கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பணம் கொடுத்துட்டீங்க, நாங்கள் உங்கள் கூட ஜிங்சாக் அடிக்கிறோம், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு பிரேமலதா காலிலே விழுந்துட்டாங்க, ஸ்டாலின் காலிலே. அப்போ அம்மாவே விழும்போது புள்ள மட்டும் என்ன விதிவிலக்கா? புள்ள எப்படி வேணும்? அம்மா வந்து 8 அடி விழுந்துச்சுன்னா புள்ள 16 அடி விழுந்து கிடக்குறாப்புல ஸ்டாலின் காலில், சரியா? எப்படியாவது ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கையில் போய் விழுந்துட்டாங்க. இப்போ அந்த காவாலேருந்து வெளியே வரவும் முடியல இவங்களால, சரியா? எதுவும் பேசவும் முடியல. பேசினா இவங்களோட பர்சனல் லீக் அவுட் எடுத்து அவங்க வெளியே விட்டுருவாங்க. விஜயகாந்த் மண்டபத்தை அடிச்சதே திமுக தான். அவங்க கூட போய் ஏங்க விஜயகாந்த் மண்டபத்தை இடிச்சது திமுகவா இருக்குங்க. அது மட்டும் விஷயம் இல்லை. விஜயகாந்த் மன உளைச்சலுக்கு ஆளாய விஜயகாந்த் போய் சேர்றதுக்கே டிஎம்கே தான் காரணம். அப்படி ஒரு புருஷனை வந்து கருவறுத்த ஒரு கட்சியோட போய் சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு இந்த அம்மா வந்து நின்று பேசுதுன்னா அசிங்கப்படணும். விஜயை வந்து நீலாம் தம்பின்னு தயவு செஞ்சு சொல்லாத. அவர் பேரை சொல்றது கூட பிரேமலதாக்கு அருகதி கிடையாது. இதைத்தான் நாங்கள் நல்லபடியாக சொல்லுவோம். உன் வீட்டுக்கார் எவ்வளோ நல்லவராக இருந்தார், சரியா? அவரை வர விடாமல் பண்ணதே இந்த டிஎம்கே தான். அவரை மன உளைச்சலுக்கு ஆளாகுது இந்த டிஎம்கே தான். அவர் போய் சேர்ந்ததுக்கும் டிஎம்கே தான். எல்லா கட்சியும் சேர்ந்து அவரை கொண்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ போய் அவங்க காலிலே விழுந்து கிடக்குற. நீ வந்து இனிமே வந்து அந்த தேமுதிகன்ற கட்சி பேரெல்லாம் நீ சொல்லிக்காத. உனக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைங்களுக்கும் அருகதே கிடையாது. அதை பற்றி நீ பேசாத. இந்த ஓடு நாங்கள் எதுக்கு ஓடணும்? காவிரி எங்களை தேடி ஓடி வந்திருக்கேன், நாங்கள் எதுக்கு ஓடணும்? நீ வாடா போடான்னு சிஎம் பேசுறியே, நீ வாடா போடான்னு பேச உனக்கு யார் அந்த அருகதையை கொடுத்தா? நீ எந்த தைரியத்தில் பேசுற? அடுத்த அரஸ்ட் உனக்கு தான். அடுத்த அரஸ்ட் நீ தான் ஆவ. உன்னை தூக்கி உள்ள வைக்கிறேன்னு நாங்கள் போராட்டத்தை தொடடுவோம். போராட்டம் பண்ண தூக்கி நீ உள்ள போற. நீ சிஎம் வந்து மரியாதை கொடுத்து பேச கத்துக்கோ. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவன், ஒரு நல்ல ஒரு மனுஷன், அப்படிப்பட்டவரை நீங்க வந்து இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பொண்ணு பர்சனல் எடுக்கிறீங்க. பர்சனலுக்கும் திரு சஞ்சய் அவர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு, சரிங்களா? அதோட அவரோட பர்சனல் எடுத்து பேச முடியாதுன்ட்டு வேற ஒரு ட்ராக்ல பேசுறீங்க. நீங்க இப்படி ஒண்ணா ட்ராக்கா பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு வேலை வெட்டியே இல்லையா? இப்ப நாங்க மக்கள்னா ஒரு வேலை செய்யறோம், உழைக்கிறோம், எங்களுக்கு வேலை டைம் போகுது, எங்களுக்கு அதுவே கரெக்டா இருக்கு. நீ வந்து என்ன வேலை பார்க்குற? கல்லு தூக்கிறியா இல்லை மண்ணு தூக்குனியா? நீ கட்டட வேலைக்கு போறியா இல்லை எந்த வேலைக்கு நீ போற? வீட்டில் சும்மா உட்காந்துட்டு தின்னுட்டு யார் குடும்பத்தை கெடுக்கணும் நீ அலைஞ்சிட்டு இருக்க? நீ எந்த குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைச்சாலும் உன் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு ஆண்டவன் காத்துட்டு இருப்பான். நீ யார் குடும்பத்தை கெடுக்க முடியாது. கெடுக்கிற அளவுக்கு அவங்க நடந்துக்கவும் மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. சிஎம் சார் நல்லது பண்ணுறாரு, நல்லது பண்ணிட்டு இருக்காரு, அவர் எப்பவுமே நல்லது பண்ணுவார். அவரை நீ தொடணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, எங்களை மக்களை மீறி நீ தொட்டு பார், அதுக்கப்புறம் நடக்கிறது என்னன்னு உனக்கே தெரியும். இவ்வளோதான் நல்லபடியாக நாங்கள் சொல்கிறோம். இத்தோட விட்டுடுங்க. நீ பேசுறதும் சரி, உதயநிதி பேசுறதும் சரி, ஸ்டாலின் பேசுறதும் சரி, இந்த பிரபாகரன் பேசுறது சரி, பிரேமலதா பேசுறது சரி,